குளிக்கும்போது சிறுநீர் கழிப்பது ஏன் இவ்வளவு பாதிப்பா? நிபுணர்கள் எச்சரிக்கை. உடலை சுத்தப்படுத்தி மனதை புத்துணர்ச்சியடைய செய்யும் ஒரு செயல்முறையே பாசைன் ஆகும். இருப்பினும் இந்த அமைதியான மற்றும் நிதானமான வழக்கத்தின் போது சிலர் அறியாமலேயே தங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய பழக்கங்களை வளர்த்துக் கொள்கிறார்கள். ஓடும் நீரின் கீழ் நின்று கொண்டே சிறுநீர் கழிப்பது பாதிப்பில்லாதது என்று பலர் நம்புகிறார்கள். இது நேரத்தை மிச்சப்படுத்தும் நடைமுறையாக கருதினாலும் கூட இதுபோன்ற அற்பமான பழக்க வழக்கங்கள் முக்கியமான உடல் செயல்பாடுகளில் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தும் என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இன்று வசதியாக தோன்றுவது காலப்போக்கில் அன்றாட வாழ்க்கையில் பெரும்பாலும் கவனிக்கப்படாத உடல்நல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். சிறுநீர்ப்பை மற்றும் இடுப்பு தள தசைகளை கஷ்டப்படுத்துதல், சிறுநீரை தக்கவைத்துக் கொள்வது, தொற்று நோய்களுக்கு ஆளாகக்கூடிய தன்மையை அதிகரிப்பது மற்றும் மூளையில் தவறான நரம்பியல் வடிவங்களை உருவாக்குதல் ஆகியவை இந்த பழக்கத்தின் சில கடுமையான விளைவுகளாகும். கூடுதலாக சுகாதார கவலைகளும் அதிகரிக்கின்றன, ஏனெனில் இந்த பழக்கம் குளிக்கும் பகுதிகளில் பாக்டீரியா வளர்ச்சியின் அபாயத்தை அதிகரிக்கிறது. இது அன்றாட வாழ்க்கையில் ஒரு சிறிய செயலாக தோன்றினாலும் இந்த பழக்கத்தை தவிர்ப்பது நீண்டகால ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. குளிக்கும்போது சிறுநீர் கழிப்பதால் ஏற்படும் சாத்தியமான தீங்குகளை ஆராய்வோம். குளிக்கும்போது உடல் முழுமையாக தளர்வான நிலையில் இல்லை, இது இடுப்பு தள தசைகள் முழுமையாக தளர்வதை தடுக்கிறது என்பதை மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். சிறுநீர்ப்பை முழுமையடையாமல் காலியாக்கப்படுவதால் மீதமுள்ள சிறுநீர் அப்படியே இருக்கும். படிப்படியாக சிறுநீர்ப்பை தசைகளில் தேவையற்ற அழுத்தத்தை ஏற்படுத்தி காலப்போக்கில் அவற்றின் செயல்திறனை குறைக்கிறது. பெண்கள் குறிப்பாக எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள், ஏனெனில் அவர்களின் தசைகளில் உள்ள கட்டமைப்பு வேறுபாடுகள் இந்த விளைவுகளுக்கு அவர்களை அதிகம் பாதிக்கின்றன. சிறுநீர் தக்கவைக்கப்படுவது பாக்டீரியாக்களின் இனப்பெருக்கம் செய்யும் இடமாகவும் மாறக்கூடும். இது சிறுநீர்ப்பையில் இருந்து சிறுநீரகங்களுக்கு சென்று சிறுநீர் பாதை நோய் தொற்றுகள் UTIs ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கும். இது பெண்களில் பொதுவாக காணப்படுகிறது மற்றும் வலி, எரியும் உணர்வுகள் மற்றும் காய்ச்சலாக வெளிப்படும். ஆரம்பத்தில் பாதிப்பில்லாதது பின்னர் கடுமையான உடல்நல பிரச்சினைகளை ஏற்படுத்தும். சிறுநீரில் அம்மோனியா மற்றும் யூரியா போன்ற சேர்மங்கள் உள்ளன, அவை குளியலறைகளில் உள்ள பாக்டீரியாக்களுக்கு ஊட்டச்சத்துக்களாக செயல்படுகின்றன. எனவே குளியலறையில் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது குளியலறை மற்றும் சுற்றியுள்ள கழிப்பறை பகுதிகளில் பாக்டீரியா வளர்ச்சியை ஊக்குவிக்கும். இது விரும்பத்தகாத நாற்றங்கள் மற்றும் சுகாதாரமற்ற சூழலுக்கு வழிவகுக்கிறது. இது வீட்டின் மற்ற உறுப்பினர்களை பாதிக்கிறது. தொடர்ந்து சுத்தம் செய்வது அவசியமாகிறது, ஆனால் சிறுநீர் எச்சங்கள் முழுமையாக அகற்றப்படுவதில்லை. இதன் விளைவாக இந்த பழக்கம் வீட்டின் தூய்மை மற்றும் ஒட்டுமொத்த சுகாதாரத்தை எதிர்மறையாக பாதிக்கிறது. தேவையற்ற வேலை மற்றும் வாழும் இடத்தில் உள்ள அனைவருக்கும் அசௌகரியத்தை உருவாக்குகிறது. குளிக்கும்போது எப்போதாவது ஒரு முறை சிறுநீர் கழிப்பது கடுமையான தீங்கு விளைவிப்பதில்லை என்று மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர். இருப்பினும் இது தினசரி பழக்கமாக மாறினால் அது கடுமையான உடல்நல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். பலவீனமான இடுப்பு தள தசைகள், அதிகரித்த சிறுநீர் தொற்று, தசைகளில் பதற்றம் மற்றும் மூளையில் தவறான நரம்பியல் சமிக்ஞை ஆகியவை இதில் அடங்கும். இந்த பழக்கத்தை தவிர்ப்பதும் சரியான நேரத்தில் கழிப்பறையை பயன்படுத்துவதும் ஒரு எளிய மற்றும் பாதுகாப்பான தடுப்பு நடவடிக்கையாகும்.